அந்த மார்க்கெட்டுக்கு ஒரு மனிதன் சென்றால் தனக்கு தேவையான அத்தனையும் வாங்கிட்டு வந்தார். அந்த அடிப்படையில் கட்டப்பட்டது. அந்த மார்க்கெட்டை மையமாக வைத்துதான் நாற்புறமும் கட்டமைப்பு. 572 கடைகளை, ஒரு கடை 2 கடையில் 572 கடை. காலப்போக்கில் என்ன பண்றான், பெரும் முதலாளிகள்லாம் அதுல உள்ள நுழைஞ்சி அந்த சிறு முதலோடைய கடையை அபகரிக்கிறான். அந்த நேர்வீதியில் 5 லட்சம் வாங்கின கடைகள் எல்லாம் இன்று 1 கோடி போகிறது. 1 கோடி ரூபாய் யாருக்கு உரிமை? சொத்து நகராட்சி, இவங்க கைமாத்திக்கிறான் 1 கோடி. இந்த நகராட்சி வருவாய் வராது விட்டு உள்ளாட்சித்துறை கிராண்டை எதிர்பார்த்து, அது கொடை, அந்த கொடையை எதிர்பார்த்து சம்பளம் போடணும். வளர்ச்சி திட்டங்கள் கிடையாது. ஏன்னா வருவாய் போச்சு, வருவாயே வரல. சத்தியமா சொல்ற, நகராட்சி ஆணையர் திறமையா செயல்பட்டானா இந்த 50 கோடி எடுக்கலாம். ஆண்டு ஒன்றுக்கு 50 கோடி. இந்த அழிவு காரணமே அதிகாரிகள் தான், அரசியல்வாதி அதிகாரிகள். எது போடு உடனே ஆர்ப்பாட்டம், உடனே போராட்டம். உனக்கு சலுகைலாம் வேணும், நல்லா இருக்கணும், ஆனா காசு மட்டும் நீ நேர்மையாட்டம் மட்டும் பத்தாது. கீழே உள்ள உனக்கு கீழே பரிசு விட்டு அத்தனை அதிகாரம் நேர்மையா இருந்தாதான் நிர்வாகத்தை சரியான நிர்வாகத்தை தர முடியும். தாரோட போறதை விட 3 மடங்கு செலவு அதிகம். ஏன்னா காசு அதிகமாக கமிஷன். அதனால சிமெண்ட் உண்டாயிருக்கும். தண்ணியே உள்ள போக மாட்டேதியா, மழை பெய்யுற தண்ணி உள்ள போக மாட்டேது. இந்த 2000 வரைக்கும் போக மாட்டான். நீ நேரில் கடை எடுப்பீங்களா, போய் உங்களுக்கு கிடைக்குமா? இந்த மீன் மார்க்கெட்டை 48 கோடி போய் செலவு பண்ணி ஒரு நகராட்சி கட்டிருக்கான். ஒரு ஒத்த கூட இங்க மீன் வைக்க மாட்டான். என்ன நினைப்புல இருக்காரு தெரியல. அவரு என்ன ஒரு சிந்தனை ஓடுது, என்ன நினைப்பு இருக்கிறாரு? பாண்டிச்சேரி டெவலப்மெண்ட் பண்ணணுமா, நகராட்சி டெவலப்மெண்ட் பண்ணுமா, அந்தாரிகள் டெவலப்மெண்ட் பண்ணுமா, பெரிய மார்க்கெட்டை நவீனமா ஆக்கணும். ஆசிரமத்தை வச்சிருப்போம். ஆசிரம் பூரா ஃபுல்லா ஏமாற்றம். வணிக வரி ஏமாத்தது பூரா, கமர்ஷியல் நகராட்சி வரி ஏமாத்தது பூரா ஆசிரம் தான். இன்றைக்கு நகரின் மையப்பகுதியில் இயங்கக்கூடிய, உங்களுக்கெல்லாம் தெரிந்த, உங்கள் முன்னோர்களுக்கெல்லாம் தெரிந்த, உங்கள் மூதாதையர்களுக்கெல்லாம் தெரிந்த பெரிய மார்க்கெட், அதற்கு பெயர் குபேர் மார்க்கெட். அன்றைய மேயராக இருந்த குபேர் அவருடைய பெயரை தாங்கி நிற்கிறது. இந்த மார்க்கெட்டுக்கு நேரு வீதியிலிருந்து ரங்கப்பிள்ளை வீதி வரையும் அகலம், நீளம் பார்த்தீங்கன்னா காந்தி வீதி டு பாரதி வீதி ஏறக்குறைய 5 ஏக்கர் சார். இந்த உள்கட்டமைப்பு 5 ஏக்கர். இந்த நிலத்திலே 1961 குபேர் மார்க்கெட் கட்டப்படுகிறது. மக்களுடைய தேவைக்கேற்ப மளிகை, காய்கறிகள், பழங்கள், காய்கறிகள், இன்னும் நவதானிய கூடைகள், பூக்கடைகள், மீன் மார்க்கெட், இப்படி பல நோக்கு அடிப்படை உள்ளடக்கிய, அல்லோக்கு பல்நோக்குன்னு சொல்லுவோம். அது மாதிரி பல நோக்கு சிந்தனைகளுடைய ஒரு மார்க்கெட் அமைக்கப்படுது. நவீன மார்க்கெட். அந்த மார்க்கெட்டுக்கு ஒரு மனிதன் சென்றால் தனக்கு தேவையான அத்தனையும் வாங்கிட்டு வந்துடலாம். அந்த அடிப்படையில் கட்டப்பட்டது. பூவிலேருந்து, மீன் மார்க்கெட்லேருந்து, மளிகை ஜாமான்லேருந்து, காய்கறிலேருந்து, ஃபேன்சி ஐட்டம் அத்தனை ஐட்டம்ஸ். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 டன் காய்கறி வருது, அழிகிறது. 10 டன் காய்கறி அழிகிறது. ரங்கப்பள்ளி வீதி எடுத்துக்கிட்டீங்களா, அந்த குபேர் மார்க்கெட்டை மையமாக கொண்டு தெற்கு புறம் ரங்கப்பள்ளி வீதி எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மளிகை கடை தான், வணிக வளாகம். அந்த மார்க்கெட்டை மையமாக வைத்துதான் நாற்புறமும் கட்டமைப்பு. இந்த பக்கம் மளிகை, இந்த பக்கம் பார்த்தீர்கள் என்றால் துணிக்கடைகள் நேரு வீதியிலே. இப்படி பார்த்தீங்கன்னா பாரதி வீதி பார்த்தீங்கன்னா பூக்கடைகள், பழக்கடைகள். அப்படி பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டுகள், பேன்சி ஸ்டோர்கள். இப்படி 4 கைகளும் அடக்க உள்கட்டமைப்பு அருமையாக ஏறக்குறைய 5 ஏக்கர். 572 கடைகளை, ஒரு கடை 2 கடையில் 572 கடை. அந்த கடைகள் எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. யார் யார் இருந்தாங்க அவங்களுக்கு கடைகள் முன்னுரிமை கொடுத்து, அப்போல்லாம் வாடகை பார்த்தீங்கன்னா 6 ரூபா, 10 ரூபா ஆச்சு. அது 100 ரூபாய் 200 ரூபா ஆச்சு, 600 ரூபா வரையும் வாடகை போயிடுது. காலப்போக்கில் என்ன பண்றான், பெரும் முதலாளிகள்லாம் அதுல உள்ள நுழைஞ்சி அந்த சிறு முதலோடைய கடையை அபகரிக்கிறான். இப்போ எனக்கு அலாட் ஆயிருக்கு, பாபா ஒரு 5 லட்சம் கொடுத்து கடையை விட்டுட்டு போட, உடனே நடத்த முடியல. சரிங்க ஐயா, 5 லட்சம் வாங்கிக்கிறேன், கடையை ஒப்படைச்சிக்கிறேன். அந்த நேரு வீதியில் உள்ள 5 லட்சம் வாங்கின கடைகள் எல்லாம் இன்று 1 கோடி போகிறது. 1 கோடி ரூபாய். நேரு வீதியில் உள்ள அத்தனை நகராட்சிக்கு பெரிய மார்க்கெட் கடைகள் எல்லாம் 1 கோடி. பகுடி, அது பகுடி தான். ஒரு வெறும் ஆதாரம் எதுவும் கிடையாது. கை மாத்திக்கிறான், அவ்வளவுதான். யாருக்கு உரிமை? சொத்து நகராட்சி, இது இவனுக்கு கை மாத்திக்கிறான். 1 கோடி பகுடி கொடுத்து வாங்கிக் கொள்கிறார்கள். இவர்கள் வாடகை 1 கோடி பகுடி. வாடகை எவ்வளவு கேட்டீங்கன்னா 60 நேரம் 50 நேரம். ஆனா நகராட்சி செலுத்த வேண்டிய வாடகை பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய். வெறும் 2500. நேரு வீதியிலே ஒரு 10க்கு 30 கடை அகலம், ஏறக்குறைய 400 சதுரடி 300 சதுரடி, 2500 வாடகை. அந்த வாடகையும் ஒழுங்கா தரமாட்டான் நேரு வீதியில் உள்ளவன் முனிசிபாலிட்டிக்கு. நகராட்சியுடைய இந்த வருவாய் வந்தாலே நீங்க கிராண்டை எதிர்பார்க்க தேவையில்லை, வருவாய் வச்சு சம்பளம் போடலாம். இந்த நகராட்சி வருவாய் வராது தொட்டு உள்ளாட்சித்துறையுடைய கிராண்டை எதிர்பார்த்து, அது கொடை, அந்த கொடையை எதிர்பார்த்து சம்பளம் போடலாம். வளர்ச்சி திட்டங்கள் கிடையாது. ஏன்னா வருவாய் சுருங்கி போச்சு, வருவாயே வரல. ஒவ்வொரு கடை 572 கடை.
இதில் மேம்பாடு தனி. எவனுமே வாடகை தரது கிடையாது. எல்லாம் வித்துட்டு போயிட்டான். 40 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம். நேர்வீதியில் கடையா, மார்க்கெட்டில் கடையா எவ்வளோ ஏற்றி விட்ருவான். 20 லட்சம், 30 லட்சம் கொடுத்துட்டு போயிடுவான். நம்மளை யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது, நம்ம சொத்து. இப்படியே போயிட்டு அது காலப்போக்கில் பில்டிங்கே இடிந்து நிலையில் இருக்குது. ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. அது ஆராய்ந்து இந்த பில்டிங் 1961 கட்டப்பட்டது, இன்று இடிந்து விழி நிலையில் உள்ளது. அதனுடைய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். மீன் மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட்டு, துணி கடைகள். அது மணிக்கூண்டை பார்த்தீங்கன்னா தெரியும். மணிக்கூண்டு மட்டும் அப்பப்போ பொலிவு பெறுகிறது, பெயிண்ட் அடித்து அதுக்கு மெருகேற்றி விடுறாங்க. அந்த மணிக்கூண்டு மட்டும்தான் அப்படி இருக்குது. அது கூட அந்த வால் டவர் நின்றுடும், அப்போ சரி செய்வாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்குது. வருவாய் வர வேண்டியது ஒரு மாதம் ஒன்றுக்கு 1 கோடிக்கு மேலே வரணும், 2 கோடி வரணும். ஆனால் வெறும் 6 லட்சம் தான் வருது. வெறும் 6 லட்சங்க. 572 கடைக்கு வெறும் 6 லட்சம் தான் வருவாய். இந்த 6 லட்சத்தை எப்படி நீ சம்பளம் போடுவ, என்ன டெவலப்மெண்ட் செய்வ? பாண்டிச்சேரியுடைய மொத்த நகராட்சி, புதுவை நகராட்சிக்கு உட்பட்ட வீட்டு வரி, கடை வரி, ப்ராப்பர்ட்டி டாக்ஸு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 56 லட்சம் வருது மாதம். சம்பளம் மட்டும் 4 கோடி தேவைப்படுது. வருவாய், நகராட்சிக்கு வருவாய் 56 லட்சம், சம்பளம் கொடுப்பது 4 கோடி. எங்க போய் வாங்குவ கடை? யாரும் கடன் தர மாட்டாங்க நகராட்சியை நம்பி. அப்ப என்ன பண்ணுங்க, உள்ளாட்சித்துறை நிதி ஒதுக்குது. இந்த சாலை செப்பேடணும், இங்கே பில்டிங் கட்டணும், அங்கே கருமாதி கொட்டை கட்டணும், அங்கே சமூக நல கூட கட்டணும். அதை பணம் கொடுக்குறோம். அந்த பணத்தை எடுத்து சம்பளம் போட்டுருவோம். கொடுக்கக்கூடிய கிராண்ட் எடுத்து 3 கோடி ரூபாய் கிராண்ட் எடுக்கிறான். கொடுக்கக்கூடிய கிராண்ட் எடுத்து இந்த வருவாயை, இந்த வசூலை வச்சு 4 கோடி சம்பளத்தை சரி பண்றாங்க. அதுக்கு மூச்சு இறக்கிது அவருக்கு. யாருக்கு? ஆணையருக்கு. 2 வருவாய் அதிகாரிகள், வருவாய் 1, வருவாய் 2 வருவாய் அதிகாரிகள். இங்க பாத்தீங்கன்னா இந்த அழிஞ்சதுக்கு அருமே 2 வருவாய் 1, வருவாய் 2 தான். இப்ப இல்லைங்கல்ல, பழைய காலகட்டத்தில். ஏற்கனவே இந்த வருவாய் 1, வருவாய் 2 சாம்பசிவன் அதிகாரி தான் வருவாய் 1ல. அவன் படிச்சது பாத்தீங்கன்னா ஒரு ஜெய கூட கிடையாது. அவன் வருவாய் 1 அதிகாரி குட்டிச்சாகிட்டு போட்டான். அவன் ஊரு 4 மாடி வீடு கட்டி வச்சிருக்கான் பொலாஸ் நகர்ல. பொலாஸ் நகர் 4 மாடி வீடு. ஆனா சத்தியமா சொல்ற, நகராட்சி ஆணையர் திறமையா செயல்பட்டானா இந்த 50 கோடி எடுக்கலாம். ஆண்டு ஒன்றுக்கு 50 கோடியை எடுக்கலாம். அவர் கீழே உள்ள அதிகாரி அதெல்லாம் கரப்டட் ஃப்ளோ, கரப்ஷன். வீட்டு வரி போறான், வீட்டு வரி போட்டுறான், 12,000 போட்டுறான். போய் ஐயா வீட்டு வரி பண்ண அந்த 12,000 கொடுத்துட்டு 3,000 போறான்றான். ரீ அசஸ்மெண்ட் திருப்பி அளக்கிற மாதிரி வந்து தவறா போட்டுட்ட 3,000 போடுறான். அப்ப அது 9,000 யார் எடுத்துக்கிறது? அந்த வருவாய் உள்ள போற எடுத்துக்கிறான். இதெல்லாம் தெரிய ஆணையருக்கு, தெரிஞ்சு அமைதியா இருக்கிற. எல்லாம் மடியில டெய்லி பார்த்தா கேஷ் பையில எடுத்துட்டு போறான். செயற்பொறியாளர் இருந்து, ஏஇலேருந்து, இலேருந்து, ஜேஇலேருந்து, ஓவர்சீலேருந்து, ஒர்க் இன்ஸ்பெக்டர் வரை எல்லாம் மூட்டை மூட்டை கட்டிட்டு போறான். ஆணையர் அனைத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. நடவடிக்கை எடுக்க முடியல. ஏன் பயப்படுறா என்னன்னு தெரியல. இது மட்டும் இல்லாம புட்டிசல் போல் நிறைய அந்த வண்டிகள் ரெண்டு சொல்லி 2 வீலர் ரெண்டு ஊடு போட்டு 4 நாள் ஒன்னே வெளியே போட்டுறான். 2 வீலர் ரெண்டுன்னு போட்டு அவன் 10 வண்டியை நிறுத்திக்கிறான். இந்த ஆளு இப்போ நான் ஊருக்கு போற வச்சிங்களேன் 10 நாள் என் வீடு பூட்டிருந்தா உடனே அந்த வண்டியில ஒரு 10 வண்டி நிறுத்திக்கிறான். 2 வீலர் ரெண்டு போர்டை தங்க விட்டுறான், என் கேட்ல கட்டி விட்டுறான். இதுக்கு ஒரு வரைமுறை கொண்டாடலாம், இதுக்கு ஒரு வரி போடலாம், போடல. வீட்டு வரி ஏறக்குறைய 10 ஆண்டுகள் ஆகுது ரீ அசஸ்மெண்ட் பண்ணி. வீட்டு வரி பார்த்தா 222 ரூபா. மெட்ராஸ் சிட்டியில் பார்த்தீங்கன்னா கடலூர் பார்த்தா 22,000 ரூபாய். இந்த அழிவு காரணமே அதிகாரிகள் தான், அரசியல்வாதி அதிகாரிகள். எதுக்கு போடு? உடனே ஆர்ப்பாட்டம், உடனே போராட்டம். உனக்கு சலுகைலாம் வேணும், நல்லா இருக்கணும், ஆனால் காசு மட்டும் கட்டக்கூடாது. அப்படி அரசியல்வாதிகள். அதிகாரிகள் திட்டங்கள் போட்டால் அரசியல் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வரி ஏற்ற போறான்னு சொன்னாலே மக்கள் பாதிக்கப்படுவார்கள். மக்கள் போராட்டத்தை ஏதாவது தூண்டி விட்டு இந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சி தான் போராட்டம் பண்றது. இந்த பெரிய மார்க்கெட், குபேர் மார்க்கெட், இதில் உள்ள கடைகள் எல்லாம் பகுதியாக எடுத்தவரை பாதி அரசியல்வாதிகள் தான். ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி அதை தொழிலாக வச்சிருக்காங்க. உள்ளார வசூல் பண்ணி சாப்பிடுறது, அவன் குடும்பத்தை டெவலப் பண்ணிக்கிறது. முனிசிபாலிட்டி பத்தி கவலைப்படுறதே கிடையாது. சாலையோர கடைகள் கூட அவன் பகுதியை எடுத்து வச்சிருக்கிறான். இந்த இடத்துல நீ தான் போடணும், நான் எடுத்து வச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளவு கொடு, மாசம் வாரம் இவ்வளவு கொடு. சண்டே மார்க்கெட் எடுத்தீங்கன்னா சண்டே மார்க்கெட் காந்தி வீதி, நேரு வீதியில் போடுறாங்க. இது யார் அடி இடம்? நகராட்சி வந்த மாட்டோம். அதுல இவன் கடை போட்டால் முனிசிபல் கட்சிக்கு நிதி கொடுக்கணும், வசூல் தரணும், டொனேஷன் கொடுக்கணும். அவன் வசூல் பண்ணிட்டு போறான். இல்ல ரோட்ல உள்ள இந்த வீட்டுக்காரனுக்கு அவன் வசூல் பண்றான். இதை பகுதி பிடிச்சி வச்சுக்கிறான். காந்தி வீதியில பாத்தீங்கன்னா கோடை போட்டு வைக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. இது ஏன் சொத்து, இது உன் சொத்து, இது ஏன் சொத்து, இது என்னது, இது அவருது,
ஷாஜகாண்டு, இது நூர்ஜகாண்டு, இப்படி இவன் கோடு போட்டு வச்சுக்கிறான். நீ போய் கடை போட்டினா எனக்கு 5000 கொடுக்கணும், 3000 கொடுக்கணும். யாரோட சொத்தை யார் எடுக்குது? இதெல்லாம் கேட்க வேண்டிய அரசு கேட்பதே கிடையாது. அதிகாரிகள் சொல்லவே தேவையில்லை. அதிகாரிகள் நாக்கில் தேனை தேடிட்டா போதும், உச்சி கூட்டிகிட்டே இருப்பான், கடைசி வரையும் ஒண்ணுமே கேட்க மாட்டான். கேவலமா போயிட்டு அது இந்த நகராட்சி கெட்டு குடிச்சதானதுக்கு காரணமே முந்தைய ஆணையர், இப்ப இருக்க ஆணையர் இல்ல, முந்தைய ஆணையர், முந்தைய வருவாய்த்துறை அதிகாரிகள், ரெவன்யூ 1 ரெவன்யூ 2 இவங்க தான் கொள்ளையடிச்சாங்க. மாதம் ஒன்றுக்கு 50 கோடி தேவைப்படுது, இந்த மாதம் ஒன்றுக்கு 4 கோடி தேவைப்படுது சம்பளம் பிளஸ் போறதுக்கு. எங்களுக்கு வருவாய் வந்து 56 லட்சம் தான் பஸ்லே. எப்படி சம்பளம் போடுவீங்க? போட முடியாது. வீட்டு வரியும் கம்மி, 222 ரூபா, 1000 ரூபா இதை வச்சு சம்பளம் போட முடியாது. இப்ப கிராண்ட் எடுத்து போடுறாங்க. குப்பல்றது பாத்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கும். 6 கோடி ரூபா வருஷத்துக்கு, மாசத்துக்கு இவங்க கொடுக்குறாங்க. நகராட்சி நிறுவனம், நகராட்சி உள்ளாட்சித்துறை 6 கோடியை அந்த புடா நிறுவனத்துக்கும் கிரீன் வாரியருக்கும் கொடுக்குது. 6 கோடி. இந்த 6 கோடி நீயே பெருகிட்டு போலாமே, ஏன் அவங்ககிட்ட கொடுக்குற? வருமானம் வருது. இது இயக்குனர் சக்திவேலு சாமானிய மனிதரே இல்லை, எல்லா வழியிலும் பணம் பார்த்தவர். உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல், அவர் மீது ஏற்கனவே கிரிமினல் வழக்கு நிறைய இருக்கு, நில மோசடி வழக்கு இருக்கிறது. திருநள்ளாறு கோயிலுடைய சொத்தை, அரசு கோயில் சொத்தை பட்டா போட்டு கொடுத்ததில் குற்றவாளி அவர். அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. அவர் எங்க போறாலும் அந்த துறை நாசமா போயிடும். இப்போ உள்ளாட்சித்துறை வந்திருக்காரு, அது துறை நாசமாக்குறாரு. இது இல்லாம எல்லாம் என்ன பண்ணிட்டான், ரூம் எல்லாம் தடுத்து ஹோம் ஸ்டே, ரெசிடென்ஸு, இன்னு இப்படி கட்டி விட்டான். இந்த வாரத்தை 3 நாள் ஜமஜோலியா இருக்குது பாண்டிச்சேரி. கூட அப்படியே தடுக்கிறான், 4 ரூம் கட்டிடுறான், 5 ரூம் கட்டிடுறான், ரெஸ்டாபர் ஒன்று போட்டுறான் உள்ளார. வரவங்க குடிச்சிட்டு கும்மாளம் போட்டுட்டு இந்த 3 நாளைக்கு போயிடறான். இதை ஏமாத்துறான். ஆனா வாடகை என்ன கொடுக்குறான், வரி என்ன கட்டுறான், வீட்டு வரி தான் கட்டுறான். நகராட்சி ஆணையர் நிறைய ஏமாற்றப்படுகிறார். நகராட்சி ஆணையர் சுற்றி கருப்பாடுகள், இந்த ஆடுகள் என்ன சொல்றத தலையாட்டுறாரு இவர் நேரடியாக களத்துக்கு போகணும். இந்த வீடா என்ன கமர்ஷியலா டொமஸ்டிக்கா பார்க்கணும். கமர்ஷியலா 5 வருஷம் வச்சிருந்து வரி போடு. 5 ஆண்டுகள் கமர்ஷியல், இப்ப ஏற்றுக்கூடாது. 5 ஆண்டு கமர்ஷியல் இருக்கான்னு சொல்லி வரி போட்டு பிடிங்க. எல்லாமே அவர் சுற்றி இருக்கிற கருப்பாடு. அவன் சாப்பிட்றான், நல்லா சாப்பிட்றான், வயிற்ற பூத்திட்டு வரோட அதிகாரி போறான். இந்த ஆள் பார்த்தா ஒல்லி பிச்சை மாதிரி போறாரு ஆணையர். ஆனா கேளு, திறமசாலி, நேர்மையானவர். கந்தசாமியான நேர்மையானவன்றான். நீ நேர்மையாட்டம் மட்டும் பத்தாது, கீழே உள்ள உனக்கு கீழே பரிசு விட்டு அத்தனை அதிகாரம் நேர்மையா இருந்தாதான் நிர்வாகத்தை, சரியான நிர்வாகத்தை தர முடியும். நீ இல்லைன்னா தர முடியாது. நீ நேர்மையா இருந்தால் மட்டும் பத்தாது. நாட்டுடைய பிரதமர் நேர்மையா இருந்தால் மட்டும் பத்தாது, சக அமைச்சர்கள் நேர்மையா இருக்க வேண்டும். நாட்டுடைய மாநிலத்தின் முதலமைச்சர் நேர்மையா மட்டும் பத்தாது, சக அமைச்சர்களும் நேர்மையா இருக்கணும், சட்டமன்ற நேர்மையா இருக்கணும். அதே போல்தான் அரசும். எல்லாம் திருடனா இருக்கணும், எல்லாம் கைமாறு. ஒரு இது போய் குப்பையில போனா காசு கேட்கலாம். குப்பையை கொட்டினாலும் காசு, குப்பையை கொட்டினாலும் காசு, குப்பை வீசினாலும் காசு, குப்பை எடுத்தாலும் காசு. 6 கோடி போகுது மாசம். 6 கோடி ரூபா குப்பை அள்ளுறதுக்கு மட்டும் கொடுக்குறான். அது உள்ளாட்சித்துறை கொடுக்குது தனியார் நிறுவனத்துக்கு. அது பேரு கிரீன் வாரியார், புடா 2 சேர்ந்து 6 கோடி இதுல வந்து உள்ளாட்சித்துறை இயக்குநருக்கு மட்டும் 1 கோடி வாங்கிக்கலாம் கமிஷன், லஞ்சம். இதுக்கு துறை செயலர் கேசவன் IAS. நானும் பல தடவை புகார் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். எடுக்கிறேன் எடுக்க மாட்டேன், இல்லை அவருக்கு போதும் என்னமா தெரியல. அது ஒரு IAS, சிறந்த இளைஞர், நல்ல இளைஞர், நல்ல நடவடிக்கை எடுக்கலாம். அவர் நீங்க சர்ப்ரைஸ் விசிட் போங்கண்ணா, நான் எப்படி போறது சொல்லாம போய் பாருங்க சார், சீட்ல எவனும் இருக்காடா இல்லையானே. இந்த லட்சணத்துல எவனும் சீட்லயே இருக்க மாட்டான். நீங்க போய் முனிசிபாலிட்டி போங்க, எவனும் இருக்க மாட்டான். கேட்டா சைட்டுக்கு போயிருக்காங்க, இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காரு, ஆய்வுக்கு போயிருக்காரு, இப்படிதான் சொல்லுவான். ஆனா எவனும் இருக்க மாட்டான். இது முத்தால்பேட்டையில ஏஐ ஆபீசருக்கு பேர் பழனிராஜா ஏய். கஜேந்திரன் ஒருத்தர் இருக்கார், ஒர்க் இன்ஸ்பெக்டர். ஏஐ விட மீறின அவர் தான் எல்லாமே. ஆறினால் நல்லா அவர் தான், கஜேந்திரன் தான். வசூல் பண்றதுலேருந்து, தண்டல் விடுறது, வட்டி வாங்குறதுலேருந்து, கான்ட்ராக்ட் விட்டு பினாமி பேரை கான்ட்ராக்ட் விட்டு அவனுக்கு பணம் கொடுத்து கான்ட்ராக்ட் செய்ய சொல்லி பில்லு போட்டு வாங்குறவரே அவரே கஜேந்திரன். ஆனா ஏஐ எந்த வேலையும் செய்ய மாட்டான். ஆனா ஏஐ கரெக்டாக போக வேண்டியது பழனிராஜர் பேர். இங்கே சிவபாலன் அவர் வந்து டிரான்ஸ்ஃபருக்கு 25 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுத்து வந்திருக்காரு. அவர் மீது பல பேர் ஒரு ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. அவர் செயற்பொறியாளர் சிவபாலன், ஒண்ணுமே தெரியும். அவர் வந்து வந்துட்டு வந்துட்டு கை, அவ்வளவுதான். காசு தான் பிரதானம். சாலைகளை பற்றியோ பில்டிங்களை பற்றியோ எதை பற்றியும் கவலை இல்லை சிவபாலனுக்கு. ஆணையர் போய் விசிட் செய்வதும் கிடையாது. ஓப்பனா சொல்றேன், ஆணையர் போய் விசிட் பண்ணி ஒப்பந்தக்காரர் யாரு, என்ன ரேஷியோல கட்டி போடுற, என்ன ரேஷியோல காங்கிரீட் ரோடு போடுற, ரோடு தேவையா, சிமெண்ட் ரோடு தேவையா, அந்த இடத்துக்கு யோசனை செய்யணும் கேட்கணும்.
நகரப்பகுதி பூரா சிமெண்ட் ரோடு. எல்லாம் வந்து தார் ரோடு போறதை விட 3 மடங்கு செலவு அதிகம். ஏன்னா காசு அதில் அதிகமான கமிஷன். அதனால சிமெண்ட் ரோடு ஆகிட்டான். தண்ணியே உள்ள போக மாட்டேதியா, மழை பெய்யுற தண்ணி உள்ள போக மாட்டேது, எல்லாம் கடலுக்கு போயிடுது. தண்ணி நீர் வளம் குறைஞ்சதுக்கு காரணமே சிமெண்ட் சாலைகள் தான். பூமி ஈர்க்க சக்தி குறைஞ்சிடுச்சு. ஈர்க்க சக்தி குறைஞ்ச நிலத்தடி நீர் பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதனால தாரோடு வந்து மண்ணோடு வந்து தண்ணி உள்ள இழுத்துது, நீர் வளம் இருந்துச்சு. நிலத்தடி நீர் பாதிக்கப்படாமல் இருந்தது. நிலத்தடி நீர் நல்லா செழுமையா இருந்துச்சு. எல்லாம் போக சந்து பொந்து இண்டு எடுக்கல சிமெண்ட் ரோடு. ஏன்னா வருவாய் வருது, அதுக்காக எஸ்டிமேட் போடும்போதே 10% சேர்த்து போட்டுருவான், சிமெண்ட் ரோடு போட்டு விட்டுருவான். இந்த மாதிரி சிமெண்ட் ரோடு இந்த மாதிரி எல்லாமே தலைகீழ் நடக்குது நிர்வாகம். நகராட்சி இல்லை, நரகாட்சி. பஸ் ஸ்டாண்டு கட்டிருக்காங்க பாருங்க, ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ல 30 கோடி அதோட செலவு. பழைய பஸ் ஸ்டாண்டு எவ்வளவு ஒரு வலுவா இருந்துச்சு. புது பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதியிலே கிடையாது, அடிப்படை வசதியிலே கிடையாது. 30 கோடி ரூபாய் அதுக்கு ஸ்மார்ட் சிட்டியில் ஒதுக்கி அந்த பில்டிங்கும் திறந்துட்டான். போய் ஒன்றும் காலை ஒன்றா கல்ல கட்ட பேத்துட்டு வரும். நான் பழைய பில்டிங் அப்படி இல்லை, அவ்வளோ தரமான பில்டிங். இப்படி எல்லா வழியும் நகராட்சிக்கு பலத்த நஷ்டம். நஷ்டத்தை உருவாக்குறது யாருன்னா நகராட்சி ஆணையர் கீழே உள்ள அதிகாரிகள். 2வது அரசியல்வாதிகள். இந்த அரசியல்வாதி தான் சொல்லணும். நான் நேரு வீதி கடைகள் பூரா பகுதி 2500 கட்ட முடியாதுனால நேரு வீதியில் கடைக்கு 2500 வாடகை. இந்த 2000 வாடகை உருவ மாட்டான். நீ நேரு வீதியில் கடை எடுப்பீங்களா, போய் உங்களுக்கு கிடைக்குமா? 50 லட்சம் கேட்பான் அட்வான்ஸ், 1 கோடி கேட்பான் அட்வான்ஸே. 50,000 வாடகை, 60,000 வாடகை, 1 லட்சம் வாடகை. நகராட்சி கடையை எடுத்து வச்சுக்கிட்டு 2000 கட்டத்துக்கு யோசனை பண்றான். கொடுப்பேன் நாளைக்கு வா. இனிமே அவன் என்ன பிச்சை எடுக்க வந்த மாதிரியும் இவன் முதலாளி நகராட்சி சொத்து வச்சுருக்கலாம். நாளைக்கு வாங்க. காலையிலே வந்துட்ட, வேற வேலை இல்லை உனக்கு. அரசாங்க வாடகை கேட்க போன இந்த நிலைமை உள்ள பாத்தீங்க. நடக்க முடியா பாருங்க, நடக்க முடியுதா? கேவலமா இருக்கு. பூச்சி புழு நாத்தம் சுத்தமா இருக்கா, அப்படி வச்சிருக்கேன் இப்படி வச்சிருக்கான்னு இப்ப பாவலா உருவான அதிகாரி போறா. ஒரு அடிப்படை வசதி கூட உள்ளார கிடையாது. எப்ப இடிஞ்சு உள்ள நிலையில் இருக்குது. இது சம்பந்தமா பொதுநல வழக்கு கூட போட்டிருக்கேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்து உள்ளே. இந்த மார்க்கெட்டு மல்டி காம்ப்ளெக்ஸை கட்டணும், பல அடுக்கு மாளிகையா கட்டணும், நவீன வசதிகள் கட்டணும், கார் பார்க்கிங் வைக்கணும், 2 வீலர் பார்க்கிங் வைக்கணும் சொல்லி தயார் பண்ணுங்க. இது கட்டணம் 61ஆம் ஆண்டு 1961 கட்டாங்க. அன்றைய காலத்து மக்கள் தொகை கம்மி, இன்று ஏறக்குறைய எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு பாருங்க. நீ 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த 10 லட்சம் பேர் அதில் நேர்வீதி தான் போய் வரோம். அன்னைக்கு பார்த்தது குறைஞ்சி 2-3 லட்சம் தான் அப்போ உருவாக்கப்பட்ட மார்க்கெட்டு. இன்னைக்கு மார்க்கெட்டை பிரிச்சு ஒன்று மீன் மார்க்கெட்டுங்க. இந்த மீன் மார்க்கெட்டை 48 கோடி போய் செலவு பண்ணி உழவர்கரை நகராட்சி கட்டிருக்கான். ஒரு ஒத்த கூட இங்கே மீன் வைக்க மாட்டான். இதை கூட தட்டுப்படுத்த முடியும் முதல்வர். எல்லாத்துக்கும் முதல்வர் தடை. ஒரு முதலமைச்சர் இங்க கிடையாது மீன் மார்க்கெட் எடுத்து போட்டு எல்லாம் அங்க போங்கன்னு சொல்லு. உன்னால தைரியம் இருக்க, முதுகெலும்பு இருக்க அவனுக்கு? அவங்க வந்தா அவங்களுக்கு பேசுறது, இவர் வந்தா இவங்களுக்கு பேசுறது. ஏன் வளைஞ்சு கொடுக்குற சொல்லு? நகராட்சி சார்பா, உடற்கரை நகராட்சி சார்பா 48 கோடியில நவீன மீன் அங்காடி வளாகம் கட்டிருக்கிற. அங்க ஏன் எவனும் போக மாட்டான்? எது கட்டினப்ப இடிச்சிரு. 48 கோடி இழப்புக்கு நீதான் காரணம். ஒரு ஆளவோ இங்க அங்க நவுத்த முடியல. இது எதுக்கு நிர்வாகம்? இது பேர் நிர்வாகமா? உள்ள போத்தீங்கன்னா 500 ரூபா வாடகை. மார்க்கெட் உள்ள போன சுத்தி பார்த்தோமே, மார்க்கெட் 500 ரூபா 1000 ரூபா. அந்த 500 1000 கூட கொடுக்க மாட்டோம். இந்த லட்சத்துல நகராட்சி ஆணையர் சொல்றாரு, அடிக்காசு வாங்காதீங்க. இப்போ நீங்க சொன்னீங்க 1 மாசம் தரல, 20 நாள் தரல காசு அனுப்பிச்சிங்க. இதையும் ரத்து பண்ணிட்டான் அந்த ஆள். அடிக்காசன் உள்ள நடைபாதை வியாபாரத்தில் கொடுக்கக்கூடிய வருமானத்தையே ரத்து பண்ணிட்டார். ஆனா என்ன நினைப்பில் இருக்காரு தெரியல. அவரு என்ன ஒரு சிந்தனை ஓடுது, என்ன நினைப்பில் இருக்கிறாரு? பாண்டிச்சேரி டெவலப்மெண்ட் பண்ணணுமா, நகராட்சி டெவலப்மெண்ட் பண்ணுமா, அங்காடிகள் டெவலப்மெண்ட் பண்ணுமா, பெரிய மார்க்கெட்டை நவீனமா ஆக்கணுமா என்ற சிந்தனை இருக்கா இல்லையான்னு தெரியல இருக்கு. அடிக்காசு ரத்து, வணிக வளாகத்துக்கு வாடகை வாங்காதீங்க, லைசன்ஸ் ரினியூல் பண்ணாதீங்க. என்ன அதிகாரி எப்படி செயல்பட போகிறாரு தெரியல. அவரு அப்ப எப்ப போனாலும் மீட்டிங். என்னதான் நீ மீட்டிங் வச்சு சாதிச்சு சொல்ல? எப்ப போனாலும் மீட்டிங். நீ மீட்டிங் போட்டு எத்தனை கோடி வருவாய் ஈட்டினாய் சொல்லு? நகராட்சி ஒரு சவாலே உடனே தொடர்ந்து நீ மீட்டிங் தான் போட்டுட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் இந்த மீட்டிங் போட்டதுனால எவ்வளவு கோடி வருவாய் ஈத்துற சொல்லு? அந்த 56 லட்சம் தான் வருது. ஒரு நாள் சம்பளம் போட முடியுதா? வருமானத்தை வருவாயை எடுத்து உன்னால் சம்பளம் போட முடியுதா? முடியாது.
கிராண்ட் எடுத்து போடுறேன். உள்ளாட்சித்துறைக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை எடுத்து அடிப்படை வசதிகள் செய்யப்படாது. அது அடிப்படை வசதிகள் செய்யத்தான் கிராண்ட் கொடுக்குறான். அதோட சம்பளம் போட்டுருவேன். அப்புறம் அடிப்படை வசதி எப்படி செய்வீங்க சொல்லுங்க? கக்கூஸ் கிடையாது, உள்ள நாறுது பாத்தீங்களா? பெரிய மாட்டில் நாத்த காலை வைக்க முடியல. கூலிங் இந்த குளிர்பட்ட பதறட்டு அந்த ஆளை அதையும் மூடி வச்சிருக்கிறான். குளிர்ப்பு அறை, குளிரூட்டப்பட்ட அறை அதையும் மூடி வச்சிருக்கிறாங்க. எல்லாமே டேமேஜ். கேட்ட சொல்லுவாரு, யாரும் வாடகை தர மாட்டாங்க. இதுக்கு வசூல் பண்றதுக்கு சுண்டக்கா கால் பண்ணி சுமக்கூலி முக்கா போனோம். 4 ரூபா வசூல் பண்றதுக்கு நான் 4000 பேர் வசூல் பண்றான் போய் நின்றுட்டு. வர வேண்டியது 5 ரூபா தான், 5 பேர் போவோம் வசூல் பண்ண. அந்த நிலை தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. எதிலுமே ஒரு தொலைநோக்கு திட்டமோ செயல் திட்டமோ கிடையாது நகராட்சியில். நேர்மைன்னு சொல்லிட்டு சுத்தி வராரு கொஞ்சம் அணையரு, நேர்மையே கிடையாதுங்க. முதல்ல ரெஸ்டா பார்க்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு, ரெசிடென்சிக்கு, இன்னுக்கு வரியை போடு. ஏன் போட மாட்டேற? இன்னும் பல நிறுவனங்கள் வணிக உரிமை பெறாமே நடத்திட்டு வரோம். ரெஸ்டாரண்ட், ரூம்ஸ், ஹோட்டலு, இன்னு, ஹோம் ஸ்டே இப்படி பல உருவாகி போச்சு. ஏன்னா வாரம் ஜனங்க வருது, பெண்கள் வராங்க, இளைஞர்கள் வராங்க, பெங்களூர் இருந்து கர்நாடகா எல்லாம் வராங்க. அவங்கள தங்கறதுக்கு வசதிக்கு என்ன செஞ்சுட்டான். ஆனா அவங்ககிட்ட நீ வாங்க வேண்டிய வரியை வாங்கினாயா? இல்லை. அதுல ஏமாற்று உன்னை ஏமாத்துறான். கூட உள்ள சக அதிகாரிகள் இதுக்கு அழிஞ்சதுக்கு காரணமே அங்க உள்ள அதிகாரிகள் தான். நகராட்சி ஆணையர் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. கீழே உள்ள அத்தனை அதிகாரி தப்பு பண்றான். A to Z. ரொம்ப பேச சீட்ல இருக்க மாட்டான். ஏஇ, ஓவர்சீர், ஒர்க் இன்ஸ்பெக்டர் எல்லாம் லஞ்சம். இப்படி அனைத்து மட்டத்தில் லஞ்சம் தலைவரிச்சு ஆகுது. கமிஷன் ஒரு நடவடிக்கை எடுத்து யாராவது 2 பேர் சஸ்பெண்ட் பண்ணி, எல்லாரும் சஸ்பெண்ட் கூட பண்ண தேவை, ஒரு மெமோ, ஒரு சார்ஜ் ஷீட் இஷ்யூ பண்ணி ஒரு பயமுறுத்தி வைக்கலாம்ல. எதுவுமே செய்ய முடியாது. நகராட்சியுடைய கழிப்பிடத்துல போய் இது நடத்துறான், சூதாட்ட கிளப். கழிப்பிடல 18 கிளப், அதை மூடிட்டு சூதாட்ட கிளப் நடத்துறான். இன்னி கமராட்சி ஆணையருக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல. நகராட்சியுடைய கழிப்பிடத்தை இடிச்சுட்டான், குத்தகை எடுத்துக்கிட்டான், லீஸுக்கு இடிச்சிட்டு இது நடத்துறான், கிளப் நடத்துறான், சீட்டு கிளப். நகராட்சி எனக்கு தெரியுமா? தெரியாது. அவர் செலவுலாம் ஏசி காரில் போனோம், ஏசி உட்காரணும், அதிகாரிகள் மீட்டிங் போகணும், மீட்டிங் காலையில் ராத்திரி மீட்டிங் போட்டு வீட்டுக்கு போயிடணும். அவ்வளோதான் நடந்துச்சு போச்சு. இன்னைக்கு மீட்டிங் போட்டு என்ன நடந்திருக்கு, என்ன செயல் திட்டங்கள் கொண்டு போனோம், தொலைநோக்கு திட்டங்கள் என்னென்ன வசூல் பண்ணியிருக்கு. இன்னொன்று, இந்த பள்ளிக்கூடம், இந்த மைனாரிட்டி ஸ்கூல்னு சொல்லுவான், கிறிஸ்டின் ஸ்கூல்லாம், அவங்கெல்லாம் அந்த இது கட்டுறதே இல்லை, டாக்ஸ் கட்டுறதே இல்லை. பில்டிங்க்கு நம்ம வீட்டு வரி கட்டுறோமா இல்லை, அவன் வரி கட்டணும் இல்லை, இது வரைக்கும் கட்டுறது கிடையாது. இதுங்க நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. அது மாதிரி ஆசிரமத்தை வச்சிருப்போம், ஆசிரம் பூரா ஃபுல்லாக ஏமாற்றம். வணிக வரி ஏமாத்துறது பூரா, கமர்ஷியல் நகராட்சி வரி ஏமாத்துறது பூரா ஆசிரம் தான். வரி விலக்கு கொடுன்றான், அதுக்கு அவனுக்கு வரி விலக்கான். அப்போ நாங்கள் வரி கட்டி வாழணுமா? ஆசிரமத்து பூரா எல்லாம் ஹார்ட் ஆஃப் சிட்டி ஒயிட் டவுன்ல இருப்பான். ஆனால் வரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ஆரம்பித்த சொசைட்டியா, குழுனி காங்கிரிகேஷன், இமாக்குலேட் காங்கிரிகேஷன், கல்வி நிறுவனம். அதெல்லாம் யாரை ஏமாத்துறீங்க சொல்லுங்க? எவ்வளவு ஆளாவது ஏமாத்துவீங்க நீங்க? எல்லாம் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். இப்படி ஒரு நகராட்சியை அழித்ததே காரணம் நகராட்சி ஊழியர்கள் தான், அரசியல்வாதிகள் தான். இந்த பெரிய மாட்டு சொன்னல, இந்த பெரிய மாட்டை உள்ள இருக்கிற அத்தனை கடைகளையும் ஒரு குறிப்பிட்ட கட்சி பகிரிக்கு வாங்கிட்டு அதிக ரேட்டுக்கு விற்கிறான், வாடகை போடுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் போனீங்கன்னா வழிநடை கடை போட்டிருப்பான், அவன் வசூல் பண்ணுறான் கட்சிக்காரன். அதிகாரி வாயை போச்சு, வாயை வேடிக்கை பார்க்குறான். நகராட்சி ஊழியர்கள் வேடிக்கை பார்க்குறான், அரசியல்வாதி வசூல் பண்ணுறான். யார் விட்டு இடத்து யார் வசூல் பண்ணுவது? இதெல்லாம் ஆணையருக்கு தெரியுமா தெரியாதா தெரியல எனக்கு. இல்லை தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறா தெரியல, இல்லை பயப்படுறாரா தெரியல. ஒரு அரசியல் சொல்றார், ஆணையர் பயந்தாங்குள்ளி. ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேற? இடிச்சு நிறைவு. டூ வீலர் 2 பாட்டுருங்க, நகர பூரா அப்படி புற்று செல்மல் கிளம்பி ரோட்ல போக முடியல. எல்லா தெருக்குள்ளேயும் டூ வீலர் ரெண்டு தூக்கு, எல்லாத்தையும் தூக்கு, வாயில் கொட்டு, கடலை கொட்டு. ரோட்ல போக முடியலைங்க. நேரு வீதி எவ்வளவு பிரதான சாலை, ஒத்தடி பதவி மாறி போச்சு. இவ்வளவுக்கு காரணம் நிர்வாகம் சரி கிடையாது, தலை சரியில்லை. தலை சரியிருந்தா கீழே உள்ள நல்லா இருக்கும். எல்லாமே சரி கிடையாது. முற்றிலும் முதல் கோணல், முற்றிலும் கோணல். நகராட்சி வருவாய் இழப்பு காரணம் நகராட்சி ஊழியர்கள் தான், அரசியல்வாதிகள் தான். திரும்பவும் சொல்றேன், நகராட்சியுடைய ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 50 கோடி மேலே விட்டுலாம். 50 கோடிக்கு நீ உனக்கு கிராண்டே தேவையில்லை. ஆனால் கிராண்டுக்கு போய் நிற்கிறாங்க சம்பளத்துக்கு. மாதம் சம்பளத்துக்கு 3 கோடி ரூபா கிராண்டு வாங்கி சம்பளம் போடுறாங்க.
ஆனால் வர வேண்டிய வருவாய் வசூல் பண்ணல. வீட்டு வரி ஏற்றலை, கமர்ஷியல் டேக்ஸ் வரி ஏற்றலை, கடை வரி ஏற்றலை, வேக்கண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு டாக்ஸ் வாங்குறாரு கமிஷனர், வேக்கண்ட் டாக்ஸ் அதெல்லாம் நீ வாங்குற. இதெல்லாம் செய்ய மாட்டேன், அடிப்படை செய்ய தர மாட்டேங்க. எதை வாங்கணுமோ அதை வாங்கலை. வணிக உரிமத்தை லைசன்ஸ் இன்னி எடுக்கல ஒரு கடைக்காரன். 5 வருஷம் ஆகுது சார், 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது. ஒவ்வொரு கடையெல்லாம் லைசன்ஸ் வணிக உரிமம் வாங்கி அவன் கட்டணும், 5 லட்சம் கட்டணும், அவெல்லாம் வாங்கலை. ஏதாவது பில்டிங் கட்ட போய் நீங்கள் போய் முனிசிபாலிட்டி யூனிவர்சிட்டி கேட்டீங்கன்னா வேக்கண்ட் டாக்ஸ் பிளான் போட்டு கட்டுருவார். ஓரவனை தான் துரத்துற நீனு, ஆனால் ஓரமாக நடிக்கிற மாதிரி அவனை துரத்தவே மாட்டேன். ஆணையருக்கு திரும்ப சொல்றேன், நல்ல நேர்மையான நிர்வாகத்தை பண்ணுங்க, நேர்மையானவர் நீங்க, நேர்மையான நிர்வாகத்தை பண்ணுங்க. உங்களை சுற்றி கருப்பாடைகளை விளக்குங்க, கருப்பாடைகளை சஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்போதான் நிர்வாகம் நல்லா இருக்கும். அனைத்து மட்டத்திலும் நகராட்சியில ரெவன்யூ 1, ரெவன்யூ 2, முத்திரை எல்லா மட்டத்திலும் ஊழல் வலிஞ்சு கிடக்குது. அதை முதல்ல களையிடுங்க. வருவாயை பெருக்க வழி உண்டை வழியை கண்டுபிடிங்க. அரசியல்வாதிக்கு பயப்படாதீங்க, ஆட்சியாளருக்கு பயப்படாதீங்க. வருமானத்தை ஈட்டுங்க, நகரத்தை இன்னும் மேன்மைப்படுத்த, குட்டி சிங்கு போடுற மாத்தங்க. அது உங்க கையில் தான் இருக்குது. மாற்று வழி கண்டுபிடிங்க, போக்குவரத்துக்கு மாற்று வழி கண்டுபிடிங்க, சாலையோர நெருக்கத்துக்கு மாற்று வழி கண்டுபிடிங்க. நடைபாதை நடப்பதற்கே அசிங்கமா இருக்கு. நெய்வேலி போய் பார்த்தா அழகா இருக்கு. நெய்வேலி நடைபாதை நடப்பதற்கே ஒரு கடை கூட இருக்காதுங்க நடைபாதையில. பிளாட்ஃபார்ம்ல சென்னையில போய் பாருங்க, நடைபாதை நடப்பதற்கே ஒரு கடை கூட இருக்காது. கடலூர் போய் பாருங்க, நடைபாதை நடப்பதற்கே. சிதம்பரம் நகராட்சி பாருங்க, நடைபாதை. திண்டிவனம் இங்கேதான் நடைபாதையில கடை போடுறாங்க. இதுக்கு இந்த அரசியல் கட்சி பொடி பிடிச்சிப்போம், எடுக்காதே எடுக்காதே கடைகளை எடுக்காதே. ஏன்னா அவனுக்கு மாமூல் கொடுக்குறான். ராத்திரில போனீங்கன்னா வெறும் பானிபூரி வண்டி. இந்த பானிபூரி வண்டி பாண்டிச்சேரியில் போட்டால் 1500 பானிபூரி வண்டி. இதுக்கு ஒரு ரெகுலேஷன் பண்ணலாம், ஒரு லைசன்ஸ் கொடுக்கலாம், அது வருமானம் வரும் உங்களுக்கு. எந்த வண்டிக்கு எந்த லைசன்ஸும் கிடையாது. இதோட கேவலம் ஃபுட் லைசன்ஸே கிடையாது எவருக்குமே. அப்படியே தள்ளிட்டு வரான். தண்ணி வரி கிடையாது, கரண்ட் வரி கிடையாது, முனிசிபல் லைசன்ஸ் கிடையாது. ஒரு நாளைக்கு லாபம் 5000 ரூபா பானிபூரி. லாபம் மட்டும் 5000 ஒரு வண்டிக்கு. 540 வண்டி இருக்கு, 1008 வண்டி இருக்கு பானிபூரி வண்டி மட்டும். அதை ஒழுங்குமுறைப்படுத்துங்க. ஒரு வண்டிக்கு ஒரு லைசன்ஸ் ஃபீஸ் போடுங்க. 6 மாதம் ஒரு லைசன்ஸ் வாங்க சொல்லுங்க. லைசன்ஸ் ரினியூல் பண்ணுங்க. வருமானத்தை ஏற்றுங்க. சுப்பையா சாலைன்னு இருக்கு, அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சாலையில் சுப்பையா சாலை. அதில் பார்த்தீங்கன்னா சாயந்தரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து பீச் ஓரத்துலேருந்து கச்ச 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 கச்சன்னு வண்டி புது புது வண்டியாக நிற்பான். ஒரே நாற்று அடிக்க, மாசம் அடிக்க, எல்லாம் அடிக்க. ராத்திரி 12 மணி 2 மணி வண்டி இருக்காது. காலையில் பார்த்தா ஒன்றுமே இருக்காது. இவெல்லாம் உங்களை திருடி சாப்பிட வரா, எல்லாம் சுரண்டி சாப்பிட. நகராட்சி கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். அதுல மெரினா பீச்சுக்கு வரியே கட்டுறது இல்லை. இன்னும் நடக்குன்னே தெரிய ஆணையம் இருக்கு. மெரினா பீச்சு இன்னைய வரி கட்டல, தமாஷா வரியும் கட்டல, என்டர்டைன்மெண்ட் ஆக்ட் வரியும் கட்டல, நகரத்தில் உள்ள ரெஸ்டாபார்கள் என்டர்டைன்மெண்ட் வரி கட்டல. இதெல்லாம் நீ வசூல் பண்ணாலே மிக பெருமையான அற்புதமான நிர்வாகத்தை தரலாம். 50 கோடி இலக்கு சாதனை, 50 கோடி தானாக உனக்கு வட்டி கிடைக்கும். நேர்மையான நிர்வாகம் இல்லை, நிர்வாகம் சரி கிடையாது. உள்ளாட்சித்துறை அவர்கிட்ட இருக்குது, அதை பற்றி கேள்விப்படுறதே இல்லை. அவர்தான் ஆட்சிகளில் உட்காந்து செல்ஃபி எடுத்துக்கின்றாரு. நான் எளிமையானவன் சொல்லிட்டு ஊர் ரூபாய் கொள்ளடிச்சா. நீ எளிமையான சட்ட எளிமை உன்னுடைய சொத்து எவ்வளவு? 40 பேப்பர்ல போறான். உலக பணக்காரர்ல இந்திய பணக்காரர் 3 ரங்கசாமி இருக்கிறாரு. நீ நாம இருக்கிறோம். முதல்ல அதிகாரிகளை திருத்துங்க, மீட்டிங் போறதை விட்டு நடவடிக்கை எடுங்க என்று கமிஷனர் கேட்டுக்கிறேன். உள்ளாட்சித்துறை இயக்குனரை உடனடி இடமாற்றம் செய்யணும். ஆளுநர் என்ன செய்யறாட்டே தெரியல. வந்த உடனே குறும்பு 4 தரம் இப்படி போய் வந்தாரு. அதுக்கப்புறம் ஆளுநர் கை கட்டி போட்டாங்க. ஒன்லி பிஜேபி மட்டும் செயல்படுறாங்க. ஆளுநர் பிஜேபியுடைய கட்சி அபிசாரி ஆயிடுச்சு. பிஜேபிக்காரன் தான் பார்க்கலாம், தலைவர் பார்க்கலாம். அப்படி ராமலிங்கம் என்பது கட்சி நடத்துறாங்க, உள்ளார டிஸ்கஸ் பண்ணார் பிபி ராமலிங்கம். அது இப்பதான் கட்சிக்கு வந்தார். அவர் பரம்பரை பிஜேபி கிடையாது. திடீர்னு பிஜேபி ஒரு தலைவர். அவருக்கு பிஜேபி சம்பந்தம் அரசு தத்துவமே தெரியாது, அவருக்கு இந்துத்துவம் தெரியாது, எதுவுமே தெரியாத பிஜேபி தலைவர். பணம் மட்டும் இருந்தா போதும். அவர் அடிக்கடி டிஸ்கஸ் பண்றாரு, சட்டவிரோத செயலுக்கு துணை போறாரு. ஆளுநர் இது மாதிரிலாம் போகக்கூடாது, நேர்மையான நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும், நல்ல ஒரு புதிய மாநிலத்தை நல்ல ஒரு மாநிலம் முன்னோடி மாநிலமா உருவாக்கணும். அதுக்கு ஆளுநர் கையில் தான் இருக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.